ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் ஷின்சான் திரும்பி வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ பற்றி தான் பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இந்த நியூஸ்லலாம் பார்த்துருப்போம், ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் ஜாப்ஸ், ஏஐ இஸ் டேக்கிங் ஓவர் thousands ஆஃப் ஜாப்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அது என்னென்னா இப்போ ஜாப் மட்டும் எடுக்கிறது இல்லை, ஈவன் ஜாபோட இன்டர்வியூவுமே எடுக்குது. என்ன ஒரு சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூஸ் ஆர் கண்டக்டட் பை ஏஐ டுடே. அது எப்படி அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி இன்வால்மெண்ட் ஆஃப் ஏஐ இன் ஜாப் அப்ளிகேஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்துரும். இனிஷியலாக வந்துட்டு ஏடிஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அது என்ன பண்ணுன்னா, உங்களோட ரெஸ்யூமேவை வேலிடேட் பண்ணும். நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்கூலில் இந்த காலேஜில் படிச்சிருக்கீங்க, உங்களோட கிரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணும். அது இனிஷியல் டைமில் ஆல்தோ வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் காலம் போக போக வந்துட்டு ரொம்பவே அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் அந்த கண்டிஷன்ஸ்லேயுமே சரி. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபுக்கு தேவையான விஷயங்களை விட தேவை இல்லாத எக்ஸ்ட்ராவான அடிஷ்னலான ஸ்கில் செட் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் வந்துட்டு ஒரே ஆள் இது பண்ணோம், ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏடிஎஸில் செட் பண்ணாங்க. ஈவன் அந்த ஜாபில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனோட ரெஸ்யூமே போட்டாலுமே அந்த ஏடிஎஸில் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், ரேண்ட்டும் பண்ணியிருப்போம். பட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு அதை பற்றி ரேண்ட் பண்ண போகிறது இல்லை. இன்னைக்கு அதுக்கு பின்னாடி இருக்க டெக் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இனிஷியலி ஏஐ இன் ஹையரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐஸ் இருக்குது. நம்ம சிம்பிளாக சொல்கிறதுக்காக பேசிக் டு அட்வான்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பேசிக்காக இருக்க ஏஐஸ்லாம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு உங்கள் ரெஸ்யூமேவை ஸ்கோர் பண்ணும். அதில் வந்துட்டு ஏதாவது பேசிக் ஃபில்டரிங் மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க, பட் நீங்கள் வந்துட்டு HTML ஜாவா அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு உங்கள் ரெஸ்யூமேல இருக்குன்னா அதை பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணி விடுறது. அது ஒன் ஃபார்ம் ஆஃப் ஏஐ. பட் இப்போ வந்துட்டு நிறைய பேர் அந்த எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் இதில் ஆட் பண்ணுறது, அந்த கீவேர்ட்ஸை மட்டும் சும்மா ஆட் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணதுனால அந்த ஃபில்டரிங், பேசிக் ஃபில்டரிங் இருக்க ஏஐ தூக்கி போட்டு ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு ஏஐ வந்துச்சு. அதுதான் இந்த ஏடிஎஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஏஐ, பட் லைக் இட் ஹேஸ் ஏஐ ஃபீச்சர்ஸ் இன் இட். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமேல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அது உங்களோட பேசிக் ப்ரொஃபைலாக வந்துட்டு ஒரு ஜென்ரேட்டட் இதுவாக மோஸ்ட் ப்ராபப்லி உங்களோட ப்ரொஃபைலோட ஒரு சம்மரியை ஒன்று ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கும் வந்துட்டு ஒரு சில ஸ்கோர்ஸ் தரும். ஓகே, இவங்க இது பண்ணியிருக்காங்க, ஸோ இதுக்கு இந்த ஸ்கோர் தரலாம், இந்த ஸ்கோர் தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கோர் தரும். அதை ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் வேணா அதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். உங்களோட ரெஸ்யூமேவை எப்படி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அதுக்கு அடுத்து அட்வான்ஸாக வந்தது தான் வாய்ஸ் அண்ட் வீடியோ மோட். இதில் தான் நான் சொன்னேன் ஏஏ இன்டர்வியூ எடுக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம். இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வாய்ஸ் மோட். வாய்ஸ் மோடில் என்ன பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாய்ஸை அனலைஸ் பண்ணும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் அனலைஸ் பண்ணும், நீங்கள் வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு எந்த அளவுக்கு இது ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணும். இதுக்கு வந்துட்டு பேசிக்காக உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அண்ட் ஒரு சில மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஒரு வாய்ஸ் பேஸ்டு மாடலை வச்சு இது வந்துட்டு அனலைஸ் பண்ணும். அடுத்து வந்துட்டு வீடியோ பேஸ்டு அனாலிசிஸ். இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேபி உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பேசிக்காக ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடி லாங்குவேஜ் அனலைஸ் பண்ணும். நீங்கள் வந்துட்டு எப்படி பேசுகிறீங்க, ஏதாவது லைக் ஆர் யூ மால் ப்ராக்டிஸிங், அதாவது நம்ம டிராகன் படத்தில் வர மாதிரி பின்னாடி இந்த பக்கம் ஒரு ஆள் வச்சுட்டு அந்த பக்கம் வேற ஒருத்தர் வந்துட்டு பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்கோர் தரும். அது மோஸ்ட்லி உங்களை ப்ரொஃபைலே பண்ணிடும். நீங்கள் எப்படிப்பட்ட உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஆரியோ லீடர் கேரக்டர் ஆர் ஆரியோ லைக் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் நல்லா பண்ணுவீங்களா, உங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் பீப்புள் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். சரி, இது எல்லா விஷயங்களையுமே ரொம்பவே நல்லா பண்ணுது, எஃபிஷியண்ட்டாக பண்ணுது. பட் ஓல்டன் டேஸில் இது எல்லாமே வந்துட்டு ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஆப்வியஸ்லி என்னதான் நம்ம ஏஐயை வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ளோஸ் டு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொன்னாலுமே அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸாக வராது. ஏன்னா இட் கேன் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் ஃபீலிங்ஸ். அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு நம்ம கற்றுக் கொடுத்தாலும் அதால் கற்றுக்க முடியுமா அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஸ் யூஷுவல்.
மேபி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டோரியை சொல்லுவீங்க, லைக் மேபி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவீங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, நான் ஒருத்தன் தான் இந்த மாதிரி ஐ ஹாவ் டு கோ ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹியூமன் ஹெச்ஆராக இருந்து ஒரு ஹியூமன் வந்துட்டு இன்ட்ராக்ஷனில் இருந்தால் தே வில் ஃபீல் இட், தே வில் நோ இட். பட் ஒரு ஏஐனால் எந்த அளவுக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே ஏஐ பண்ணுது அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. பட் ஏஐ பண்ணுறது சரியாக பண்ணுதா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சிஇஓ வந்துட்டு லே ஆஃப்லாம் பயங்கரமாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹியூமன்ஸு திரும்ப ரீஹையர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஏஐ வந்துட்டு ஒரு சில டாஸ்கில் ஓவர் சாம்பிள் ஆகிட்டு ப்ராப்பராக ஒர்க் பண்ணாமல், ப்ராப்பராக இது பண்ணாமல் இட் வாஸ் கிவிங் ரபிஷ் அவுட்புட் அப்படின்றதும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஐ வரதுனால நிறைய லே ஆஃப்லாம் நடக்குது. இன்ஃபேக்ட் நம்ம நியூஸ்லலாம் கூட பார்த்தோம், மெக்கன்சி கம்பெனியில் வந்துட்டு அரௌண்ட் 10% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸை லே ஆஃப் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் ஐபிஎம் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் கூட வந்துட்டு நிறைய லே ஆஃப்ஸ் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வேலையே செய்யாதீங்க, ஐடி வேலையே செய்யாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ ரிலேட்டடாக ஏதோ ஒன்று படித்து ட்ரெயின் ஆகி அதில் வந்துட்டு நீங்கள் போகலாம். ஏஐ வருதே அப்படின்ட்டு வந்துட்டு கொண்டு சட்டிலே குதிரை ஓட்டாமல் அவுட் ஆஃப் பாக்ஸ் வெளியே வந்து ஏஐ ரிலேட்டடாக ஏதோ ஒன்று படிச்சுட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க ஸ்கில்லோட அந்த ஏஐ ரிலேட்டடாக நீங்கள் படித்ததை எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம், எப்படி அதில் வந்துட்டு இன்னும் பெட்டராக உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். நீங்களும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க இந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் மேக்கர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு உங்களோட ரெஸ்யூமேவை பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டராக ஜாப் சர்ச் பண்ண வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.